கைஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராணி சாப்டர் 2ல வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம்னு தெரியாது. அதனால என்ன எஸ்கேப் பண்ணலாம் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கலாம். என்ன எஸ்கேப் பண்ணலாம் ப்ரோ? டோர் எஸ்கேப் பண்ணலாம்னா வாங்க பண்ணிடலாம். டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு ஏஞ்சிக்கணும்னா டக்குன்னு போய் எல்லாத்தையும் பண்ணுறியாடா? போத்தில் பண்ணுறியா? இல்லை கிராண்ட் சாப்டர் போட்டா இல்லை போட்டு கிராண்டியும் கிராண்ட் பாவும் இருப்பாங்க கைஸ். போய் எஸ்கேப் பண்ணிடலாம். இப்போ அந்த கிராண்டியும் கேவானும் வலை வச்சிடலாம். அந்த சொட்டை மொட்டையோட மூஞ்ச நீங்கள் இப்போ பார்த்து எப்படி பயப்பட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டினா அடி வாங்கி காலியாக போகிறான். ஆயிஷா அவன் மூஞ்ச பாருங்களேன், ஒழுக்கு மண்டை. இப்போ ஒன்று வரும் பாருங்களேன், சொட்டையை வேற காணுமே. இதோ இப்போ வரும் பாருங்களேன், சாரி போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு கேள்வி. இந்த வந்துச்சு பாருங்க கைஸ், மொட்டை கேள்வி. வாயை தொண்ணூறு போகுது. மூஞ்ச பாருங்க, அது மூஞ்ச பட்டி அது பக்கோடா தின்ட்டு வர போகிறது கைஸ். அதான் வாயை திறந்துன்னு வருது, சூடு தாங்கலை போல. காய் சுத்தமா பல்ல தேயில கைஸ். எல்லாம் நாங்கள் ஒரு வீடியோ ஹேக் பண்ணி போட்டிருப்போம், அது பார்க்காதவங்க போய் சீக்கிரமாக பார்த்துருங்க. சரி வாங்க இப்போ நம்ம போட்டு தள்ள வேண்டிய காய்ஸ். எப்படி கைஸ் இது தெரியலையே. டே 2 நம்ம இன்னைக்கு எஸ்கேப் பண்ண மாட்டோம்பா காய்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த கிராணி கழுவையும் சொத்தையும் முடிச்சா வரும். இன்னைக்கு கிராணி கழுவையும் மொட்டையிலையும் வாங்க இன்னைக்கு முடிக்காமல் விட மாட்டேன். டே 5 இருக்கும் போயிட்டுனா திருப்பியும் பண்ணுவேன். யார் நினச்சோம் என் ஃப்ரெண்டுனா பெரிய விஐபின்னு நினச்சிங்களா? மக்கள் தானே சொல்கிற அப்படின்னு சொல்ல வரல ப்ரோ. இதெல்லாம் பெரிய விஐபின்னு சொல்ல வர மாட்டேன், நல்ல ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அதெல்லாம் பாட்டுக்கலாம் கைஸ். நான் போய் நல்ல யூடியூபர்னு சொல்கிறானுங்க பாருங்க. அப்போ நீ என்னடா ரொம்ப மோசமான யூடியூபரா? மீடியமான யூடியூபர் அவள்தான் கைஸ். என்ன கைஸ் சொத்தையாக வர மாட்டேங்கிறான்? இருங்க வராங்க கைஸ். என்னடா ஃபஸ்ட்டு சொட்டை வருது மொட்டைங்க கைஸ். மொட்டை பாத்ரூம் சார், மொட்டை வரல கைஸ். இப்போ நம்ம போய் ஸ்டென்கன் எடுத்து ஃபஸ்ட்டு மொட்டைன்னு போட்டு தள்ளிடலாம். மொட்டை மேலே இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவா? மொட்டை மேலே என்னன்னா அப்படியே குடு குடுன்னு கீழே வர வேண்டியதுதான். பாரு எங்கே சரி ஃபஸ்ட்டு கிராணி இங்கே தான் வந்தாகணும் கைஸ். வாங்க கைஸ் இப்போ கிராணி கல்வி வரும் போட்டு தள்ளிடலாம். ஐயோ சொட்டை சீக்கிரமாக வந்து தொலை. இதோ இப்போ வந்து கிழவன் வராங்க கைஸ். அப்படின்னு தான் கைஸ் வேகமாக நடப்பான் கைஸ். இப்போ பாருங்க கைஸ், சொட்டை மெயின்லேயே ஷர்ட் போயிடும் கைஸ். அவன் அடிக்கிறேன், அடிச்சிட்டேன் கைஸ். கொடுக்க மாட்டேங்கிறான் போட கேள்வி வருண்டா. இப்போ கேள்வி கைஸ் அடிச்சிடலாம். அங்கே இப்போ அவனை செக்யூரிட்டிக்கு எடுத்துன்னு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என் கையில் அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். கிராணி சுத்த வேஸ்ட்டு கைஸ், அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அது. அந்த மொட்டை என்னாச்சும் பரவாயில்ல கைஸ், மொட்டை என்னாச்சும் பரவாயில்ல. நம்மளுக்கு போட்கி தேவையே இல்லை. யாரா இவனுங்களாம் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தால் போட்கி கொடுத்துறாங்க. டோர் அப்படின்னு தானே கொடுத்துருக்கணும். இது உள்ள என்ன இருக்குது கைஸ்? கைஸ் நான் நினச்சி ஹேண்டில் கச்சிச்சு கைஸ். இப்போ நம்ம போய் அந்த செட் பண்ணிட்டாங்களா? ஸ்பேனில் அவளை சும்மா பெல் வச்சுன்னு காட்ட மாட்டேன், பட்டன் போயிட்டே மாட்டோம். ஆமாம் இல்லை, அதை போட்டு தரலாம் தானே அந்த பெல் சவுண்ட் நிற்கும். அவங்க ஸ்பேன் ஆகும்போது மட்டும்தான் அடிக்க முடியும். அவங்க ஸ்ட்ரங்கு நம்ம வாங்க கைஸ் போய் அது டோர் ஹேண்டல் போய் யூஸ் பண்ணிடலாம். ஐயா இந்த கிராணி ஒன்று எங்கே போனாலும் ட்ராப்பு பைத்தியமாக இருக்கும் போல. வாங்க கைஸ் பண்ணிடலாம். இப்போ அவங்கள கீழே வர வச்சு ஆமாம்ல இன்னும் வந்துருக்கவே மாட்டானுங்களே. 2 நிமிஷம் ஆயிடுச்சாடா? இல்லை இப்போ தானே போட்டு தள்ளுவோம் நம்ம. இருங்க கைஸ் விட்லாம். ஆமாம்ல ஒன்றுமே இல்லை, நம்ம பார்த்துட்டோம். ஸ்டங்கு நம்ம அவங்க ஸ்டங்கு இருந்துக்குதா? ஸ்டங்கு நிற்குதோ? ஸ்டங்கம் கிட்ட போ. ஸ்டங் இது மொட்டை காலி ஆகும் போது தாண்டா காமெடியே. என்ன நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருந்தோம் மொட்டையோட மெயின்லேயே ஒரு ஷார்ட் வச்சு. நம்மலாம் இப்போ முதல்லாம் பிளேயர் கைஸ். இப்போ நாங்கள் மக்கா தான் நாங்கள் தைச்சு விட்டு போச்சு. நாங்கள் மேலே நாங்கள் ஏன்னா நாங்கள் இப்போல்லாம் விளையாடுறது கம்மி ஆயிடுச்சு.
அதனால தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு போட்டோம். ஓகே கைஸ், கிராணி எல்லாம் வந்திருப்பாங்களான்னு தெரியல. பண்ணி பாரு, வராங்களா? வந்திருப்பாங்க கைஸ், கிராணிலாம் இருங்க. சொத்தக்கல்வி வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம் அவங்கள எப்படி அடிக்க. மொட்டை தான் வந்திருக்கோம். மொட்டை வந்திருப்பான்னா சொட்டை வந்திருப்பானான்னு தெரியாது. யாராச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிடுங்க கைஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பைத்தியம் இருக்குது, அதான் சண்டை போட்டுருக்குது. சொத்தக்கல்வி கூட பேர் லொல்லொன்னு வச்சுக்கிறாங்க, எனக்கு தெரியல. பைத்தியம் கைஸ் அவன். ஆனால் பாவம் கைஸ் அவன் நிறைய பேர்கிட்ட அடியே வாங்கிட்டான். பாவம் பைப்புள்ள எழுச்சி போயிட்டான். அவன் வந்துச்சா கேள்வி கேள்வி. சொட்ட வணக்கம், மொட்டை ஸ்டிக்கரு எடுத்துட்டாங்க கைஸ். சொத்தை என் மொட்டை இந்த வீட்டில் வந்து உனக்கு அறுபது குண்டா சாதம் வச்சுருக்காங்க. போய் சிக்கன் குழம்பு வரியா? வந்தேன்னா உனக்கு சோறு. டேய் எல்லாம் கிராணி தின்றுண்டா எல்லாம் வந்துட்டான் பார்த்தீங்க சோறுன்னு. இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கும் எல்எஸ்ஜிக்கும் மேட்ச். இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் எல்எஸ்ஜி ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா கூட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு 2 டீமுமே பிடிக்கும். லக்னோவில் கேஎல் ராகுல், சிஎஸ்கேல வந்து மகேந்திர சிங் தோனி. அதான் கைஸ், எனக்கு ஜடேஜா தான் பிடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜடேஜா ஆவாங்க கைஸ். தோனி எப்பவுமே ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் தான் எடுப்பார். ஆனால் தோனி வெப்பன் கீ கடிச்சிருச்சு. இப்போ கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். ஆமாம், நம்மக்கிட்ட தான் ஸ்டங்கன் இருக்கு. பிடிச்சா மேகமே வா மழையா பிறக்குமே. வாங்க கைஸ், கீழே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே ஐ திங்க் பேட்லாக் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். போர்டு கட்டிங் பிளேட்ஸ் சூப்பர் கைஸ், நம்மளுக்கு தேவைப்படும் இது. வாங்க, கட்டிங் பிளேட்ஸ் அங்கே அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி தானே இருக்கும். ஆமாம், அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி தான். கிராணி கழுவி வேறு வந்துருமோன்னு பயமாக இருக்குது கைஸ். எனக்கு போய் ஸ்டங்கன் எடுத்துக்கோ. வெப்பன் கீ போய் எடுத்துடலாமா? ஓகே, வெப்பன் கீ யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோ. போய் வெப்பன் கீ எடுத்துடலாம் கைஸ், வாங்க. வெப்பன் கீ எந்த இடத்துல இருக்குன்ட்டு உங்களுக்குலாம் தெரியுமா? இந்த புக்கை இங்கே இழுத்து விட்டா அதுக்கு வெப்பன் கீ வந்துடும். இங்கே இது மாதிரி காட்டும் பண்ணி வந்து ஒரு சீக்ரெட் டோரு. ஆமாம் பாருங்க, அப்படியே நோவு இது பாருங்க. வீடு கூட இல்லை, எப்படி தான் வைக்கிறானுங்களோ அறிவாளி. கிராணி கேம் கண்டுபிடிச்சானுங்க. இப்போ வீல் வச்சா கூட பரவாயில்ல. இவனுங்க என்ன பெரிய வீடு அப்படியே வீடே வைக்காம நோருமா? இதுவும் ஹாரர் கேம் மாதிரியே இல்லை கைஸ். இப்போ வந்து சொத்தக்கல்வி வரும் மூடில் தாங்க இது பயமாகவே இருக்கும் இந்த கேம். எவ்வளோ நேரம் சத்தம் போட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஸ்பானான அதனால வருவாங்க. இதை வந்துட்டாங்க பாருங்க. சொட்டை மொட்டை வந்துட்டான். மொட்டை எங்கடா இருக்கா? சரி கைஸ், என் ஃப்ரெண்டு அவங்க அம்மாவோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வந்துடுச்சு. அதனால தான் இந்த சவுண்டு வந்துச்சு. மனுஷங்க இருங்க கைஸ், அந்த மொட்டை தூங்கினும் இல்லை. அவன் தூங்கினும் இல்லை, அப்போ ஸ்பேனே இருக்க மாட்டான் போல அவன். இல்லை ஸ்பேன் லாக் வேறு இருக்குல்லையா? இருங்க கைஸ், எங்கேயாச்சும் இருப்பான் அந்த மொட்டை. எவ்வளோ டான்ஸ் ஆடுறானோ? சவுண்டு ஃபுல்லாக டென்றாக வச்சுருக்கேன் பாருங்க கைஸ். நீங்களே சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்குது. மொட்டா எங்கக்குற வந்து கீழே டன்னுக்கு சோடா ஊற்றுறாங்க. உனக்கு கழுவி ஊற்றுட்டு கிராணி வாடா, கழுவியே ஊற்று. நீ போய் கணத்தில் ஒரு அரை ஊற்றுனா பயம் வந்துடும். டே கழுவி ஊற்றி நீ இல்லைனா நான் இந்த கேமில் போர் அடிக்கும்டா மொட்டை. வாடா, உனக்கு சுட்டு போட்டு நானாச்சும் ஏதாச்சும் தேடுவேன். யாரா என்ன பொறுக்கி ஏன்டா வரவும் மாட்டேங்கிறான் பாருங்க கைஸ். நீ அலர்ட்டாக இருக்க மாட்டேன்றடான்னு சொல்லு. ஏன் இப்போ திடீர்னு ஃபஸ்ட்டு டே மாதிரி பின்னாடி வந்து டொம்முன்னு அடிச்சானா என்ன பண்ணுவேன் நீ கைஸ்? இதை பாருங்க கைஸ், மொட்டையை நான் காணும். மொட்டையில் நேரத்துக்கு ஸ்பானே ஆகிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன்.
கைஸ் அவன்லாம் ஸ்பேனாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் கீழே இருப்பாங்க கைஸ். கீழே அதுவும் திறக்கல. அவங்க திறக்கிற கதவு லாக் ஆகாது தானே? அவங்க திறக்கிற கதவு லாக் ஆகாது தானே? அப்படியே என்ன பண்ணு தடுக்குள்ள கிராணியாக வந்துடும். அப்போ எல்லாத்தையும் இப்போ தான் ஸ்பேனே ஆகிறாங்க கைஸ். தேங்க்யூ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செல்ரீனாவோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த ஸ்பைடர் மாதிரி ஒட்டுவேன். இதோ பெட்டி ஒட்டுவேன். இவன் அதோ அவனை சுட்டிங்கன்னா மேலே அந்த போண்டா வாயு வந்துடும். அதோ செல்ரீனா தானடா அவன் பேர்? ஆமாம் செல்ரீனா. கிராணி சாப்டர் 1ல யாரெல்லாம் ஏஞ்சலினா எஸ்கேப் பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. என் அண்ணெல்லாம் பண்ணிட்டான். அவன்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டான் கைஸ். அவன் எந்த நேரமும் கிராணினே விளையாடினுக்கிறான். நம்ம வேறு கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம். ஓடு மொட்டா போடா போய் தேடலாம்டா. ஆமாம் கட்டிங் ப்ளஸ் எங்கே போட்டேன்? கீழே. ஆமாம் கீழே இந்த கட் பண்ணிட்டு அந்த இடத்துல போட்டேன். கட் பண்ணிட்டு அதுக்கு இங்கே வீழ்ச்சிடும் அங்கேயோ. ஆமாண்டா தோழி அந்த கன் எடுக்க மேலே தான்டா போட்டது. மேலேயா? அப்படியே ட்ராப்லாம் பண்ணடா. எத்தனை வந்தேன்டா எங்கேயோ. இதுக்குள்ள தேடவே இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது ஹெலிகாப்டர் மேனுவல் கைஸ். ஸ்டெப் பண்ணும்போது கொடுக்கவே மாட்டாங்க. சரி எங்கே இருக்குன்னே தெரியும். அச்சோ ஓடு போய் மொட்டையிலோட கடல் கீழே போய் ஒழிச்சுக்கும். ஊரா பார்த்து வேண்டாம். அப்படியே பின்பக்கமாக போய் அப்படியே எடுத்துடலாம். இதாங்க வரலையா? அப்படியே போய் ஸ்டெங்கன் எடுத்துடலாம் கைஸ். ஸ்டெங்கன் தான் கிட்ட இருக்கு. ட்ராப் பண்ணி உங்களுக்கு யாருக்குமே இந்த வீடியோவை பார்த்து கிராணிக்கு பயமாக இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த கிராணி சாப்டர் 1லேயும் அதை போட்டு தள்ள முடியும் எங்களால். நம்ம சேனலை மறக்காமல் இது என்னடா மேலே கட்டிங் பிளேட்ஸ் அங்கே போயிட்டேன் கைஸ். இங்கே இருக்கு கைஸ். அதான் சொன்னேன் வாங்க கைஸ். இப்போ ஆமாம்ல ஸ்லெண்டர் மேன் கிட்ட போனோம் கைஸ். ஸ்டென்கன்லாம் ஸ்லெண்டர் மேன் யாருன்னு தெரியாது. நான் அது செல்ரீனாவோட அப்பா இல்லைடா. செல்ரீனாவோட அப்பா தான் இந்த மொட்டையன். செல்ரீனா அப்பா வந்து ஸ்லெண்டர் மேன்ரா. அது வந்து செல்ரீனாவோட தாத்தாட மொட்டை. ஆமாம் எல்லாம் மறந்துட்டேன். இதெல்லாம் ஏஞ்சலினாவோட ஹஸ்பண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் பார்த்தீங்களா? ஏஞ்சலினா தப்பரா அப்படின்னு கேட்டுச்சு அவங்களுக்கு அந்த சவுண்டு. அவனுக்கு எனக்கே கேட்கல. நான் கேட்டுச்சிட்டோம். ஆமாம் நான் கட்டிங் ப்ளஸ் இங்கே கேட்டேன். வாங்க கைஸ் போய் எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் கட்டில் சாப்பிட்டா என் அண்ணன் கைஸ். அவன் ஃப்ரெண்டு கைஸ். விட்றா அதில் ஏதோ தெரியாது ஏதோ கொடுப்பானுங்க. சேஃப்டி இதில் க்ரோபார் இருந்துச்சா எப்படி இருந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. க்ரோபார் தான் எடுத்துட்டோம். ஆனால் அவனுக்கு க்ரோபார் உள்ளே கொடுத்துருந்தானுங்கண்ணா அவனுங்களாம் கொடுப்பானுங்களா? அதே அவனுங்களாம் பைத்தியம்னு எடுத்துக்கலாம். பேர்லாக்கி சொன்ன மாதிரி இருங்க கைஸ். இதில் என்ன இருக்குன்னு தெரியும். இது டக் டேப் இருக்கு. எதுவுமே இல்லை. டக் டேப் கீழே இருக்குது. டோர் எஸ்கேப்புக்கு பேட்லாக்கி தேவைதானா? ஆமாம் தேவைப்படும் டோர் எஸ்கேப்புக்கு. நல்லா வேலை கைஸ். ஆமாம் க்ரோபார் எங்கே போட்டேன்? மேலே இது வந்து டோர் வேணும்டா. எங்கே போட்டேன்? நான் அந்த சைட் கீழே போட்டேன். கேவும் போகலாம் பாருங்க கைஸ். ஐயா எனக்கு வருது இருங்க கைஸ். ஆயிடுச்சு. டக்குன்னு மேலே டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதான் அவங்களுக்கு நம்ம கிளம்புறது யாரு கண்ணு தெரியாது. குறுக்கு மனப்படம் தான் அவன் படிச்சுக்கிறான். அவங்களுக்கு அந்த பிரின்ஸ் தெரியுமா? பிரின்ஸ் ஸ்டோரிஸ் தெரியும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மாங்க இல்லைடா அதில் இது உள்ள தேடணும் என்ன இருக்குன்னு. இது உள்ள வந்து ஏதாச்சும் நல்லதாக கிடைச்சோன்னு முன்னாடி ஏதோ நந்தில் ஓகேவா? அவங்க சத்தம் போட்டு வர வச்சிடலாம். புல்லட் இருக்கு மருந்து போடுறோம். என்னன்னா
அச்சமலை ஓடு அங்க ஓடே ஓடே அச்சமலை ஓடே. இந்த பட்டன் ஏன்டா வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படியே ஃப்ரீயா அப்படியே ஓப்பன் அப்படியே அது கை கொடுக்குற சிம்பிள் இருக்கும்ல ஒன்று அப்படியே இந்த இது அந்த இது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே தந்து போயிடலாம். ட்ராப் பண்ணி இங்கே ஷூட் பண்ணுறாங்க 2 பேரும். நம்மளுக்கு கிரனேட் இருக்கும்ல அது அங்கே அனுப்புகிறவங்க இல்லை. கிரனேட் இங்கே இருக்கும்டா தெரியும் கைஸ். அந்த கிரனேட் அங்கே இருக்கும்னு தெரியல கைஸ். கொடுங்க கைஸ். எப்படி கைஸ் இது? அவன் செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ண வந்தான். நீ அவங்ககிட்ட போய் வேணுமே மாட்டிக்கிங்க. இப்போ உனக்கு இந்த கண்டா கைஸ் தெரியாம எல்லாம் வருது கைஸ். வாங்க கைஸ் இப்போ போகலாம். எங்கடா சப்ஜெக்ட் வா. இப்போ டே 3 ஆயிடுச்சு பாருங்க கைஸ். எனக்குனே வந்து கடிப்பாயிடுதுங்க. கீழே பார்த்துட்டு இறங்கணும் எங்களை மாதிரி பெரிய இவரு வாங்க கைஸ். இப்போ போய் அந்த 2 பேரையும் வர வச்சிடலாம். பின்னாடி ஓடியாந்து வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. கழுத்து வெயிலு இப்போ போயின்னு இருக்கு. ஐபிஎலு பாருங்க கைஸ். ஜெட் அவனுக்கு வந்து அன்டீசன் கைஸ். அன்டீசன்னா நம்ம மொட்டை இப்போ போட்டு பாருங்க. இந்த கேள்வி சொட்டை ஒரு வாட்டி நம்ம அந்த இது அடிக்கணும் பக்கோடா சாப்பிட்டு நம்ம சொட்டை. ஆமாம் கைஸ் அதான் வாய் அப்படின்னு வந்து வச்சுட்டு பட்டா லைக் போண்டாவை. இதை பாருங்க கைஸ். இதுதான் போண்டாவை கைஸ். இதில் போண்டாவை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா வந்துருக்கும் இல்லைனா? ஆமாம்ல நம்ம அந்த ஸ்டென்கன் மேலே போட்டேன் மொட்டையும் கைது சாவி கஷ்டம் இருக்கும். சரி இது கைஸ் கைஸ் வாங்க வாங்க. இப்போ சட்டத்தை போட்டு 2 பேரையும் காலி பண்ணலாம். கீழே தள்ளி விட்டலாம் ஆரம்பிட்டு. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டா நம்ம போய் டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ரோபார் எடுத்து முடிச்சிடலாம் கேமே. ஹைடன்ஸுக்கு கழுத்து மேலேயே போட்டேன் கைஸ். அப்படியே கழுத்து இல்லைடா ஷோல்டர். ஷோல்டர் வாயிலே வர 2 பேரும் வர்றதுக்குள்ளேயே 2 நிமிஷம் ஆயிடும் போலடா. அது கையில் வச்சிருக்க கட்டையை கொஞ்சம் பாரு. நம்ம கிராணிக்கு எழுதுறது அப்படியே அந்த அப்பா வாடா உன்னைய முடிச்சுட்டு போகிறேன். இந்த கிராணி கழுவி ஸ்பேன் வெயிட் மாட்டானா செட்டா கன்ஃபார்ம் அப்படியா? போ டே ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்குதா? ரத்த கறி ஆயிடுச்சா? டே ஃபோர் தானே நடக்கும்போது கூட கொஞ்சம் கால் ஆட்டி நடப்பான். பாரு பாருங்க எப்படி நடக்கிறான்னு என்னன்னே ஒன்று தொலைகிறானுங்க. ஆமால அந்த ஹார் நடிச்சுனே போல நம்ம பார்க்கறதுக்கு யார் ஃபேமிலியில் கேட்டுட்டு போயிரு கிராணி விளையாடுறவங்கள இப்படித்தான் அதை அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா இப்படியே நேரம் போனால் நம்ம அவுட் ஆகிடும். அப்படி உட்காந்து இருந்துச்சுன்னா அசைறது தெரியுதுன்ட்டு மாட்டிப்பேன். நீ கிளம்பிட்டு நீ கன்ஃபார்மாக மாட்டிட்டு இது லாஸ்ட் டே தான். கைஸ் கிளம்பி வந்துச்சு பாருங்க கைஸ். அங்கே அப்படியே போயிடலாம். மேலே போய் அந்த பார்த்தீங்களா கைஸ் கிளட்டு கேவி வேறு எங்கெங்கெல்லாம் ட்ராப்பு போட்டு வச்சுக்கிதோ. ஆனால் அந்த ட்வின்ஸில் அந்த பாப் பாவம் கைஸ். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன். பக்கு வந்து எப்போ வரும்போதெல்லாம் பாப்பு போட்டு அடிச்சிடுவான். நீங்கள் அந்த ஒரு எஸ்கேப் பண்ணி முடிச்சவனா பக்கு வந்து பாப்பு அடிப்பான். நெக்ஸ்ட்டு பாப்பு இதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவான்? அவனோட கையில் ஒரு சுற்றி வச்சுருப்பான்ல அதை வச்சு பக்கு மூஞ்சிலே ஒன்று போடுவான். பக்கு பறந்து போயிடுவான். காய்ஸ் இவன் சொல்கிறது எல்லாமே ஊற்று. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் காய்ஸ் பாருங்க கைஸ். தேவன ஓடுறோம் ஓடு அப்படியே எல்லாம் கேவா காய்ஸ் கேவா சொல்லுங்க.
வா போய் டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். இவங்க 2 பேருமே 2 நிமிஷம் ஆகிடும். செகண்ட்ஸ் தான் வித்தியாசம் இவங்களுக்கு. அதுதானடா? 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே நேரத்தில் போட்டு தள்ளிடலாம் கைஸ். இன்னும் லாஸ்ட்டாக க்ரோபார் தான் கைஸ். அது க்ரோபார் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. அது கீழே தானே நான் போட்டிருப்போம் நம்ம லாஸ்ட்டாக. ஆமாம் கைஸ், கீழே தான் கைஸ் போட்டோம் நாங்கள். வரும்போதே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கைஸ். அதெல்லாம் கைஸ் அதெல்லாம் பண்ண போகிறோம் கைஸ் லாஸ்ட்டாக. ஐயே இந்த பெரிய கிராணி பார்த்து போமா ட்ராப் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இப்போ வாங்க கைஸ் எஸ்கேப் பண்ணிடலாம். இதான் அந்த கிராணி தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைனலி நாங்கள் எஸ்கேப் பண்ணிட்டோம். அந்த பிளான் லாக்கி மட்டும் எடுத்து போட்டு போகிறோம் கைஸ். இது முன்னாடியே போட்டுக்கலாமா? வாங்க கைஸ். ஓவர் கைஸ், எஸ்கேப் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. ஓடி குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டாங்க கைஸ். இப்போ கிராணி கிளம்பி வரும் பாருங்க. மத்திய சொட்டிய மூஞ்சா பறி இந்த கார் இந்த சாப்டர் 1 ஒரு கார் தானே. ஆமாம். இந்த இதுல நம்ம கார் எஸ்கேப் பண்ணோம்ல. பாய் கைஸ். நாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.